விராட் கோலி சாருக்கு எஸ்டர்டே வேணாம்டா. பர்த்டே. நாங்க வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் எடுக்கிறோம். அவரோட ஹியூஜ் ஃபேன்ஸ் நாங்க 2 பேருமே. ஸோ ஹாப்பி பர்த்டே விராட் சார். யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. तेरा बाप தர்றாங்க. तेरा बाप போலண்ட். இப்பட அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த வீடியோ தப்பி தவறி உங்க கண்ணில் பட்டுதுன்னா நேத்தன் எலிசை மட்டும் எப்படியாவது ரீட்டைன் பண்ணிடுங்க. ஏன்னா கமெண்ட்ரியில வந்து ஸ்ரீதரன் ஸ்ரீராம் தெரியும்லடா உனக்கு? சூசைட் பண்ணிட்டு செத்தாரு அவர் தானே? ரூபி திருச்சி வாரியர்ஸோட ஓனர். அவர் அவர் இல்லடா. அவரு அவர் அவர் இல்லடா. விபி அது சந்திரசேகர், ஸ்ரீதரன் சாரி. ஸ்ரீராம். விபி பிவி சந்திரசேகர் சார், வி ஹேவ் a lot சந்திரசேகரா. of respect towards ஸ்ரீதரன் you sir. ஸ்ரீராமன் ஒருத்தர் வந்து ஸ்ரீதரன் ஸ்ரீராம் இப்ப சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருக்காரு. அவர் கமெண்ட்ரியில இருந்தாரு. இவன் அனிருத் அச்சிக்க வந்து கேட்டிருந்தான், என்னன்னா பார்த்து இந்த மாதிரி நேத்தன் சூப்பரா பண்றாரு, ஒரே ஒரு ஸ்பாட்டான்ல போடுறேன், அவர் ரீட்டைல் பண்ணுவாரா பண்ணப்பட மாட்டாரா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் வெள்ள விட்டான் தம்பி, ரிப்ளையே பண்ணல. அவன் எதுவுமே சொல்ல. அதாவது ஒண்ணு ஆமான்னு சொல்லிருக்கலாம், இல்ல கண்டிப்பா ரிட்டன் பண்ணுவோம், இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கேன், இல்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவா சான்ஸ் இருக்கு ஏதாவது சொல்லிருக்கலாம். லெஃப்ட் எதுவுமே சொல்ல, அப்படியே விட்டுட்டாரு. அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட்டை பிடிச்சி சின்ன வயசுல ஃபாலோ பண்ணிட்டேன். இவனுக்கு பண்றதெல்லாம் பார்த்தா கடுப்பா தான் இருக்கு. என்ன இவனுங்க பண்றது? சொல்றதெல்லாம் நான் ஐ தலைவர் won't தலைவர் ஒருத்தருக்காண்டி தான். ஃப்ரெண்ட்ஸ், ஐ won't go with this opinion. ஏன்னா தலைவர் ஒருத்தருக்காண்டி வேண்டியதா இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ். தலைவர் வந்து எப்படின்னா, நான் வந்து சிறப்பான பவுலர்ஸ் வச்சு மட்டும்தான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஆள் கிடையாது. ஏன்னா யாரும் நோ அபவுட் தோனி ஆப்வியஸா. என்னன்னா அவர் வந்துட்டு மன்பிரீத் தோனி, ஈஸ்வர் பாண்டே, வேற யார் யாரு, எவ்வளவோ ஒரு கே எம் ஆசிப், தேஷ்பாண்டே. துஷார் தேஷ்பாண்டே தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர். எவ்வளவோ பேரை ம். வச்சு வந்து கப் அடிச்சிட்டாரு. தாக்கூரை வச்சு ஒரு சீசன் கப் அடிச்சிட்டாரு. எப்படியோ மெயின் பவுலரே தாக்கூரா இருந்தாலும் அப்படியும் கப் அடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் இருந்தப்பயும் வந்துட்டு நம்ம எதுவும் கஷ்டப்படல. சிஎஸ்கே மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஐ ஒன்ட் ஸ்பீக் ஷிட் அபவுட் மை டீம். ஏன்னா ஹோப் நல்லா பண்ணுங்க. நான் எதுவும் புரியுதா, நான் ஏன் இவ்வளவு கண்ட்ரோலா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னா, ஒழுங்கா அதுக்கேத்த மூவ் நீங்க எடுக்கணும். எடுக்கிற அதுவும் திட்டு இவன் எது போனாலும் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு நோ, யூ ஷுட் நாட் திங்க் லைக் தட். மேனேஜ்மெண்ட் நல்லா கேட்டுக்கோங்க. பேட்ச் பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னும் ஸ்கோர் கார்டை பார்த்த உடனே உங்க எல்லாத்தையும் கெஸ் பண்ணிருப்பீங்க. 118க்கு ஆல் அவுட் ஆக்கி வச்சிருக்கீங்க. அவர் எம்எல்ஏடா, அவரை போயிட்டு இப்படி உட்கார வச்சிட்டீங்க. எப்படா 178 டிஃபெண்ட் பண்ணிட்டோம். தூபே ஏங்க, தூபே உண்மையிலேயே கம்பீர மாதிரி தூபேவை தோனி கூட யூஸ் பண்ணது இல்லை. நான் ஒத்துக்கணும், சான்ஸே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதாவது லைக் ஐபிஎல் இப்படிதான் இருக்கும் முன்னாடி எல்லாம். அது இந்த மேட்சுக்கு வந்தோம் அப்படின்னா நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸா இவன் வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா பண்ணியிருந்தான். எப்ப வந்தாலுமே பேட்டு கொடுத்தாலும் சரி, அவன்கிட்ட பால் கொடுத்தாலும் சரி பயங்கரமா பண்றான். அவனை வந்து கௌதம் கம்பீர் எப்படி யூஸ் பண்றான்னா லைக் ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி. அவனை வந்து எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அவனை பவர் பிளேலையும் யூஸ் பண்ணலாம், பவுலிங்குக்கு டெப்த்லயும் ஃபினிஷிங்ல பவுலிங் போடுறான். அதே மாதிரி பேட்டிங்கும் அவனை நீங்க ஓப்பனிங்லயும் யூஸ் பண்ணலாம், மிடில் ஆர்டர்லயும் யூஸ் பண்ணலாம், ஃபினிஷராகவும் யூஸ் பண்ணலாம். அவன்லாம் வந்து ஒரு பயங்கரமான அசெட். அவனை வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு இதுல போஸ்ட்மேன் இன்டர்வியூல சொல்லியிருப்பான், எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிக்காரது எனக்கு ப்ரைடு. நான் வந்து எங்க இறக்கி விட்டாலும் சூப்பரா பண்ணுவேன் அப்படிலாம். ஐ மீன் என்ன 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 இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து என்ன சுச்சுவேஷன் தெரியும், அங்க போனா என்ன பண்ணணும்னு தெரியும் சொல்லிட்டு பண்ணணும்னு சொன்னான். அது அவன் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவன் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்டு கப் டிஃபெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பயங்கரமான இதுவா இருப்பான்னு தோணுது. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு? எனக்கு வந்து அபிஷேக் சர்மாவோட நாக்கு பிடிச்சிருந்துச்சு. கில் வந்து செம ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க கில்லு தான் வந்து ஆங்கரிங் ரோல் பண்ணிட்டு அபிஷேக் அடிக்க போவான்னு. ஆனா பேட்லயே படல ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸா ஒரு பிளானோட வந்திருந்தாங்க ஆஸ்திரேலியன் டீம் வந்து. அதே மாதிரி அது ஏத்த மாதிரியும் அபிஷேக் சர்மாவும் அடாப்ட் பண்ணி தான் அப்படி விளையாண்டுட்டு இருந்தான். ஏன்னா மிச்சல் மார்ஸ் வந்து ஒரு பால், மிச்சல் மார்ஸ் இல்ல, மார்க்கஸ் டோனிஸ் அந்த பவர் பிளேக்கு 2வது பால், லைக் செகண்ட் லாஸ்ட் பால் வந்துட்டு கண்ணிலே வச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பால் எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 4 அடிச்சான் பாருங்க. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், மேட்ச் பார்க்கல. அதான் என்ன ஆச்சுன்னா செம இது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஈக்குவல் பாஸ்டிங். ஏன்னா பவர் பிளேல பிளான் ஈஸியா இருந்துச்சு. இவங்க பண்ணதை அவங்க எங்க மிஸ் பண்ணாங்கன்னா, இந்தியா வந்து பவர் பிளேல என்னதான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் விக்கெட்ஸே கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எண்டுல விக்கெட்ஸ் தேவைப்படும் ரன்ஸ் மோட்ல போடுறதுக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி 8 விக்கெட் விட்டாலுமே பவர் பிளே வரைக்கும் 149 ரன். அதுக்கடுத்து பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் 168 ரன் அப்படின்ற போர்ட்ல பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பரவாயில்லையே, 119 ரன் அடிச்சிருக்கோம் 14 ஓவர்லங்கிறது சூப்பர் ஸ்கோர் எனக்கு கேட்டா. அதுவும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல நல்ல ஸ்கோர் தான்.
செமையா டிஃபெண்ட் பண்ணலாம், நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அதுவே வந்து ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கோர் கார்டை மட்டும் பார்த்து எப்படி பேசுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேனிபுலேட் பண்றான் பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவன் வந்து யார் ஆனாலும் பேச மாட்டான். ஸ்கோர் மட்டும் வச்சுக்கிறான். ஓகே 2-2 4-2 அப்போ வந்து 6 ஓவருக்கு 49 அடிச்சிருக்கானுங்கன்னா மிச்சம் 14 ஓவருக்கு அடிச்சிருப்பானுங்க. மீதி தான் பார்க்கலையே, மீதி தான் பார்க்கலையே, என்னதான் விட்டுட்டு போயிட்டீங்களே. சூரியகுமார் யாதவ் பிரஸ் மீட்ல இதை சொன்னாராம். என்ன சொன்னாரு அப்படின்னா, வி ஆர் த நம்பர் 1 டீம் அண்ட் வி வில் ப்ரூவ் வை வி ஆர் த நம்பர் 1 டீம் அப்படின்றத அதை வந்து இந்த டீம்ல மேட்ச் இருக்கான். ப்ரூவ் பண்ணிட்டாங்க. லைக் என்னன்னா அடிச்சது 168 தான். பட் ஆனா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் ஆல் ஐயா அவுட் பண்ணி 120 ஆல் ஐயா அவுட் பண்ணி இதெல்லாம் 48 ரன் தானே டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சதுன்றது நம்ம நம்ம நம்பர் 1 என்ன டீம். அதான் நம்பர் நம்ம என்ன 1 டீம். ஐபிஎல் ஆடிக்கிட்டு இருக்கோம் இந்தியான்றது உட்காந்துட்டு நம்பர் எல்லா 1 to 20 மேட்சும். சைடு அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் காமிக்கிறாங்க. இது பியூர் ஐபிஎல் கிட்டோட மென்டாலிட்டி கைஸ். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்துட்டு சும்மா சும்மா யாரோ அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஜோக்கர் இருப்பானுங்க உள்ள. இந்த மாதிரி தூபே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைம்ல ஒரு ஜோக்கர் மாட்டிப்பானுங்க. அதனால வந்துட்டு உங்களால வந்துட்டு போர்டில் வந்து ஸ்கோர் போட முடியாது. அவனுக்கு அந்த நாள் ஆஃப் டேவா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவானுங்க. 180 தான் அடிப்பானுங்க எல்லா டீமுமே. ஒரு நல்ல டீம் 2 டீம் மோதுனா 170 தாண்டாதுங்க. இதுதான் ஸ்கோர் கார்டு. அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அந்த டீமோட பவுலிங்கை பொறுத்து, இல்லாட்டா அந்த டீமோட சொதப்பலை பொறுத்து ஹார்ட் ஸ்லாஷா அடிக்க போயிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல்ல இறக்கி விட்டுருப்பானுங்க. அந்தாலும் நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு குதிச்சிருப்பான் அந்த மேட்ச். என்னடா ஆச்சு, மேக்ஸ்வெல் எப்படி அவுட் ஆனா? ஏய் தெரியல, சொல்லு, சும்மா சொல்லு. இதுதான் அஸ்வின் அண்ணா சொன்ன மாதிரி ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸ் பார்த்து பேசுற மாதிரி ஹைலைட்ஸ் ஸ்கோர் பார்க்க, கார்டு ஹைலைட்ஸ் பார்த்து கூட பேசிட்டு பார்க்க இருக்கான் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஸ்கோர் கார்டு மட்டும் காலை வேற பார்த்து தூக்கி பேசுவேன். விட்டுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். காலவே இல்ல, அதான் இதுல காலை வேற தூக்கி விட்டுக்கிறான் பெருமையா. சொல்லுங்க. மேக்ஸ்வெல் எப்படி அவுட் ஆனாரு? நான் ப்ரெடிக்ட் பண்றேன், இப்பயே ஏன்னா சொல்றேன். மேக்ஸ்வெல் வந்து ஒரு மனசுல தற்கொலை, பருத்தி நல்லா நினைப்பா நீ. அதாவது முக்கியமான இடத்துல வந்திருப்பான் மேக்ஸ்வெல் எனக்கு தெரிஞ்சு. வந்துட்டு அந்த முக்கியமான ஒரு விஷயத்தையே மறந்துக்கிட்டு, நம்ம எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு அவன் ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸ்வெல் எவ்வளவு ரன் அடிச்சாரு சொல்லுங்க. இல்லடா மேக்ஸ்வெல் வந்து அவன் ட்ரை பண்ணா 8 ரன் அடிச்சான். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணா அடிக்க முடியல, அடிக்க போய் 8 அவுட் ரன், ஆயிட்டான். லைக் 8 ரன், போல்ட் ஆயிட்டான். 168 ரன் டார்கெட் இருந்த பட்சத்துல 8 ரன்னுங்கிறது 5% கூட இல்ல. அடிக்க போய் அவுட் ஆயிருவான். அதான் சொல்றானே, பொறுமையா சென்சிபிளா ஆடி என்ன பண்ணணும், பவர் பிளேலயே வந்திருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அப்பயே போல்ட காமிச்சிட்டு அப்படியே நின்றுப்பான், என்ன போயிடுச்சு பாலு அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கணும். அட போடா. அது அது ஆமா. அதாவது இறங்கி வருவான், இறங்கி வந்து 3 பால்ல சில காமிச்சு நாள், பார்த்துட்டு இருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்து 60க்கு 6 விக்கெட் போயிடுச்சு, 7 விக்கெட் போயிடுச்சுடா. நாளைக்கு 60க்கே என்னமோ 7 விக்கெட் போயிடுச்சு. எனக்குலாம் சுத்தமா கடுப்பாயிடுச்சு அந்த மேட்ச் பாக்குறதுக்கு. போன வருஷம் எங்க இருந்தோ புல் பண்ணி 90 ரன் அடிச்சிட்டான்டா லூசுத்தனமா மேக்ஸ்வெல். 90 ரன் அடிச்சு 180 கிட்ட கொண்டு போயிட்டான்டா டீம் ஸ்கோரை. கொண்டு போயிட்டு கொடூரமா கேட்ச் பிடிக்கிறான். கேட்ச் ஆஃப் த சீசன் அன்னைக்கு அவன் தான் பிடிச்சான். ரோப்புல தூக்கி போட்டுட்டு உள்ள வந்து பிடிப்பான். சரியான ஸ்டன்னர் கேட்ச் அது. எல்லாமே பண்ணிட்டு அடுத்த மேட்ச் டக் அவுட். அதான் சொல்றேனே, சில நாள் வந்துட்டு எல்லாமே நான் தான் பண்ணுவேன், என் டீமுக்கு நான் தான் உசுர அதாவது கொடுத்து விளாண்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரியல் கணிக்க முடியாத பைத்தியக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் தான் மேக்ஸ்வெல். சீரியஸா அவன் வந்து கொடூர. அந்த ஆப்கானிஸ்தான்லாம் அழுதுட்டு இருப்பானுங்க, ஏன்டா 2 கேட்ச் விட்டோமேடா, ஒரு தடவை எங்களுக்கு இன்னும் ஒரு கேட்ச் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி ஒரு கேட்ச் இருந்திருப்போம். கொடுத்து பிடிச்சிருப்பவே. இங்கே அழுதுட்டு இருப்பானுங்க. ஏன்னா கொடூரத்திலயும் கொடூரமான ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். அவனை வந்துட்டு நான் சொல்றேன்ல, சிஎஸ்கேன்னு வந்தாலே அடிப்பான் தலைவன் பஞ்சாப்ல இருக்கிறப்போலாம். இப்பதான் வந்துட்டு குறைச்சிக்கிட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ மூடு இல்ல போல அவனுக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல மேட்ச். ஒன் சைடுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்கோர் கார்டு பார்த்தா ஒன் சைடா தெரிஞ்சாலும் ஆஸ்திரேலியா ஓரளவுக்கு ஃபைட் கொடுத்தாங்க. பட் இந்தியா வந்து பெட்டர் பவுலிங் இருந்துச்சு. இந்தியா வந்து ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு 10 ரன் கான்ட்ரிபியூஷன், 20 ரன் கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு. விக்கெட் எல்லாருமே ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாங்க. ஒரு மாதிரி இந்தியா வந்து ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டர் வீக்கா இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. அடுத்த மேட்ச் சீரீஸ் டிசைடட் மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அடுத்த வீடியோல தெரியல வருவான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் படி என் தலைவன் கில்லு வந்து, தானே தலைவன் கில்லு வந்து அடுத்த மேட்ச் 100 அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி 100 அடிக்கலன்னா நான் வந்து முடி வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முடி வெட்டணும் அடுத்த வாரம். அதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், see you all. பை பை பை. அனுஷ்கா சர்மாக்காக. ஆனா சீரியஸா வாழ்க்கையில எது கஷ்டம் அப்படின்னா, எதுவுமே கஷ்டம் இல்லை குரோம்ல இன்ஸ்டாவை யூஸ் பண்றதை விட. யாருக்காவது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு யாருக்காவது
தெரிஞ்சா சொல்லுங்க. எப்படி வந்து ஒரு பக் இருக்கு. என்னால ஆப்ல வந்துட்டு எந்த ஐடியுமே லாகின் பண்ண முடியல. என் ஐடியும் லாகின் பண்ண முடியல, சேனல் ஐடியும் லாகின் பண்ண முடியல, இவன் ஐடியும் லாகின் பண்ண முடியல. ஸோ யாராவது இது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லலாம் கேட்டது இல்லை, ஆனா உண்மையிலேயே எனக்கு வரல. இதுக்கு எதுவும் பக்கா என்ன ஏதுன்னு ஒரு இஷ்யூ தான் சொல்லிட்டு போங்க. யாரும் பார்க்க மாட்டீங்க, நாங்க 2 பேரும் தான் பார்ப்போம். அவனே நைட்டு போய் குரோம் நாங்க 2 பேரே பார்க்க மாட்டோம். அதாவது நாங்க 2 பேரும் நாங்க 2 பார்க்க பேரும் மாட்டோம். பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சேனல் படுக்க போட்டானுங்க சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.